யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கிணத்துக்கடவு பகுதியில் கடந்த 19ஆம் தேதி ஒரு வாடகை காரில் ஒரு நபர் காரின் ஃபுட்போர்டில் அமர்ந்தவாறும் கையை அசைத்தவாறும் மற்ற 2 நபர்கள் காரின் 2 பகுதியில் உள்ள கதவு கண்ணாடியை திறந்து அதில் ஆபத்தான முறையில் அமர்ந்து அதிக சத்தத்துடன் கூச்சலிட்டுக் கொண்டு அதிக வேகத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாகவும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் சென்றதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்திருந்தனர். மேலும் இந்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்த நிலையில் இதுபோன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை கிணத்துக்கடவு காவல் நிலைய போலீசார் ஆய்வு மேற்கொண்டதில் காரின் பதிவு எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் வாகனத்தை ஓட்டி வந்த கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் 24 வயது மற்றும் காரில் பயணம் செய்த கோவை பகுதியைச் சேர்ந்த சென்ராயன் வயது 24, ராகுல் 24 மற்றும் மதுரையைச் சேர்ந்த ராகுல் 19 வயது என ஆகியோர் இந்த செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கோவையிலிருந்து ஆழியார் சென்று வரும் பொழுது இதுபோன்ற விதி மீறல்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேர் மீதும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இந்த செயலில் ஈடுபட்ட 4 பேரும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இனிமேல் நாங்கள் இதுபோன்ற வாகனங்களை ஓட்ட மாட்டோம் என நாங்கள் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் என்றும் காரில் பயணம் செய்தவர்கள் போலீசார் முன்னிலையில் வீடியோவை வெளியிட்டனர். ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி கோயம்புத்தூர் டு ஆழியார் போனோம். போயிட்டு ரிட்டர்ன் ஒரு 5:30 போல கிணத்துக்கடவு பகுதியில் வந்தோம். வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வண்டியை டிரைவ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் தொங்கிட்டு இருந்தாங்க. சார், என் பேர் ராகுல் சார். நான் தான் மேலே உட்காந்துருந்தது. இந்த அறிகுறி யாருமே பண்ணாதீங்க. மேலே உட்காந்து நானே பின்னாடி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ரொம்ப ஆபத்தானதுன்னு. மேலே உட்காந்துதான் நம்ம உயிருக்கே ஆபத்து இல்லை அப்படின்னு. என் பேர் நிர்மல்குமார். சாலை அச்சுறுத்தும் விதியில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு நான் ரைட் சைடில் தொங்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு தொங்கிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு வர மாதிரி. இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பான்னு வார்ன் பண்ணாங்க. இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். இனிமேல் யாரும் பண்ண வேண்டாம், இது ரொம்ப ஆபத்தானது அந்த மாதிரி நாங்கள் சொல்லிக்கிறோம். சரி, என் பேர் சென்றாய பெருமாள். நான் வந்து இடப்புறம் உட்காந்து தொங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த தப்பை யாரும் இனிமேல் பண்ணாதீங்க. நேற்று வீடியோ பார்க்குறப்ப எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்படியெல்லாம் வந்திருக்கோமே அப்படின்னு. உண்மையாலுமே விழுந்துருந்தா அவங்க ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்கிறது, இப்போ நம்மளே வந்து நம்ம ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்கிறது, அப்படி இப்படின்னு எங்களுக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க சார். அதனால் நாங்களே காலையில் கூப்பிட்டதுக்கப்புறம் நாங்களே வந்து காவல் நிலையத்தில் சாரி சொல்லி இந்த மாதிரி நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் சார், நாங்களே இந்த மாதிரி வீடியோ எடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் சார். யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. மேலும் இதுகுறித்து கிணத்துக்கடவு காவல் நிலைய போலீசார் எங்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளனர் எனவும் அந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளனர். இதுபோல உயிருக்கு ஆபத்தான நிலையில் இதுபோன்ற செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது எனவும் போலீசார் அறிவுரையும் விழிப்புணர்வையும் பதிவு செய்தனர். 19ஆம் தேதி மாலை வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு வந்துருந்துச்சு. கார் வந்து வேகமாகவும் இரு பக்கம் ஆபத்தான முறையில் தொங்கியவாறு பயணம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி. இது காவல் கண்காணிப்பாளர் கோவை மாவட்டம் அவர்களின் உத்தரவுப்படி இந்த மாதிரி யாரை தொங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி கேமராவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது வந்து ரெட் டாக்ஸி ஓட்டுற 4 டிரைவர் வந்து இந்த மாதிரி நண்பர்களுக்குள்ள ஆழியார் போயிட்டு திரும்ப வரும்போது இந்த மாதிரியான சம்பவம் பண்ணது தெரிய வந்தது. அவங்கள கூப்பிட்டு எச்சரித்து இந்த மாதிரியான தவறுகள் பண்ணக்கூடாது, இது அவங்களோட உயிருக்கு ஆபத்தானது, பொதுமக்களுக்கு மிகவும் ஆபத்து விளையக்கூடியது. இது டெய்லியும் வந்து சாலை விபத்துக்கள்னால அதிகமான பேர் இறந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்து சாகசங்கள் ஈடுபட்டு போனால அவங்களுக்கும் ஆபத்து, பொதுமக்களுக்கு இதனால் வந்து ஒரு நியூசன்ஸு, அவங்களுக்கும் ஒரு மாதிரியான அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படுது. இது சமூக அறிவுறுத்தி இந்த பொள்ளாச்சி டு கோவை ரோடு வந்து மிகவும் வந்து சாலை போக்குவரத்து மிகுந்த பகுதி. நிறைய சாலை
சாலையில் வந்து நிறைய வாகனங்கள் சென்று கொண்டு இருக்கின்றன. இந்த மாதிரியான இடங்கள்லும் சரி, மற்ற இடங்களும் சரி, வாகனங்கள் அந்த மாதிரி ஆபத்தான முறையில் இயக்கணும்னா அவங்களுக்கு ஆபத்தாக முடியறதும் இல்லாமல் பக்கத்தில் சாலையில் பயணம் செய்கிறவங்களுக்கும் மிகவும் ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அறிவுறுத்தி இந்த மாதிரி செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாதுங்கிறது காவல்துறை சார்பாக மிகுந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த 4 பேர்களையும் வந்து அழைத்து எச்சரித்து இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இளைஞர்கள் யாருமே ஈடுபடக்கூடாது. இதன் மூலமா ஒரு படமாக எடுத்துக்கிட்டு யாருமே இந்த மாதிரி செலவு ஈடுபடாமல் சாலை போக்குவரத்துகளை கடைபிடித்து மிகவும் வந்து பாதுகாப்பாக இருக்குமாறு காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது.